Hello, teacher participants. Warm greetings to all. Thanks for watching this another video on Swayam. In the 1.4 submodule video என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா some facts and information about Swayam. Swayam பத்தி நம்ம இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இல்லாம வந்து ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் வந்து வாட் வி ஷுட் நோ ஆஸ் எ டீச்சர் ஆஸ் எ லேர்னர் நமக்கு என்னென்ன தெரியணுமோ அதை பத்தி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நம்ம ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் schedule of the SWAYAM courses are aligned with the conventional education semester commencing in the month of January and July of every year. நம்ம யூனிவர்சிட்டியில நம்ம வந்து கோர்சஸ் இது மாதிரி ஆஃபர் பண்ண செமஸ்டர் பேட்டர்ன்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த செமஸ்டர் பேட்டர்ன்ல அலைன் பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா கோர்சஸும் வந்து அவங்க அப்படியே ஆஃபர் பண்றாங்க, ரைட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsக்குள்ள ஒரு கோர்ஸ் முடிக்கிற மாதிரி, ஆனால் அந்தந்த செமஸ்டர்ல ஆரம்பிச்சு அந்தந்த செமஸ்டர் கரெக்டாக முடிக்கிற மாதிரி. ஸோ நம்மளோட கன்வென்ஷன் என்ன நம்ம செமஸ்டர் பேட்டர்ன் வச்சிருக்கிறோமோ செமஸ்டர் டியூரேஷன் பீரியட் வச்சிருக்கிறோமோ அதுக்குள்ளவே முடிக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்வயம் கோர்சஸ் வந்து பீயிங் ஆஃபர்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா the swayam based online credit courses shall be developed, delivered and assessed only by the course coordinator. கோர்ஸ் கோஆர்டினேட்டர் தான் முழுசும் அது வந்து பொறுப்பு அவருக்கு. ஓகே, அந்த ஃபேக்கல்டி ஹூ இஸ் டெவலப்பிங் த கோர்சஸ் அவர் கோர்ஸ் டெவலப் பண்றாரு. நாட் ஓன்லி தட் அவர் வந்து டெலிவரி ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் அசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும், சர்டிஃபிகேட் இந்த கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், சர்டிஃபிகேட் வந்து சேர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் ஹி ஹாஸ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, அந்த எவாலுவேஷன் வரைக்கும் வந்து ஹி இஸ் டு கோ ஃபார் இட். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா the list of swayam courses shall be notified on the swayam platform before the 1st November for the January semester and before the 1st June for the July semester every year. ஓகேங்களா. ஸோ வருஷம் நம்ம செமஸ்டர் ஆரம்பிக்கிறது டிசம்பர் ஜனவரி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மந்த்துக்கு முன்னாடியே அந்த நவம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸோட லிஸ்ட் வந்து அனுப்பிடுவாங்க. ஐ மீன் டிஃப்ரெண்ட் நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ், என்பிடிஎல் இருக்கட்டும், யூஜிசியா இருக்கட்டும், நியோஸா இருக்கட்டும், அவங்க யாரெல்லாம் வந்து இந்த கோர்சஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களோ என்னென்ன கோர்ஸ் அந்த பர்டிகுலர் செமஸ்டருக்கு ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அந்த கோர்சஸ் வந்து லிஸ்ட் வந்து முதல்ல அனுப்பிடுவோம் 1 monthக்கு முன்னால, ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா 1st நவம்பர்ல உங்களுக்கு வந்துடும். ஜூலைல ஆரம்பிக்கிற செமஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன்லேயே வந்துடும். ஸோ இந்த இதுல பார்த்தா லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, யூஜிசியும் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு 80 யூஜி கோர்சஸ் 40 பிஜி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. என்பிடிஎல் பாத்தீங்கன்னா n number of courses more than 500 கோர்சஸ் மேல அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ரம் வேர் we could able to choose, அதுல நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வருஷம் ஸ்டாண்டர்டா இந்த பேட்டர்ன் வந்து அவங்க ஃபாலோ பண்ண செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு 1 monthக்கு முன்னால லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரைட். அடுத்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கெட் 1 month டைம் டு செலக்ட் சூட்டபிள் கோர்சஸ் அண்ட் என்ரோல் தியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எதுக்காகனா அந்த செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த 1 month அவங்களுக்கு டைம் இருக்கணும் அப்படின்ற லாஜிக்ல வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் 1 monthக்கு முன்னால அவங்க கொடுத்துட்றாங்க. திஸ் இஸ் another fact. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the higher education institution may allow only up to 40% of the total courses being offered in a particular program in a particular semester. ஒரு செமஸ்டர்ல எத்தனை சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோமோ அதுல நம்ம மேக்ஸிமம் வந்து 40% ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைன் இந்த ஸ்வயம் கோர்ஸ் மூலமா ஒரு கிரெடிட் டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு இவ்வளவு கிரெடிட் கொடுக்குறோம், இத்தனை கிரெடிட் அவங்கள வாங்க முடியும்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட அந்த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5 சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு 4 இதுன்னு பார்க்கும் பொழுது வந்து you have to go for, you can at the maximum you can go for 2 subjects. Okay, so that is how you can ஆஃபர். அது மேல தாண்டக்கூடாது. 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் கொடுக்குறேன், நான் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் அப்படிலாம் வந்து we cannot go for it. இது மேக்ஸிமம் தான். சம்டைம்ஸ் நீங்க ஒரு சப்ஜெக்ட் கூட நிறுத்திக்கலாம். that is left to the particular institution. but as of here இப்போ 40%, லாஸ்ட் டைம்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா 20% கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல தாண்ட பிறகு இந்த ஸ்வயம் நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதால இப்போ 40% வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், உங்க டோட்டல் கோர்சஸ் வந்து you can just take it up. அடுத்து பார்த்தீங்கன்னா the academic council may allow the dean or chairman board of studies to approve the SWAYAM courses for credit transfer on the recommendation of the head of the department. So நார்மலா என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் லெவல்ல ஒரு மீட்டிங்கை போட்டு கோர்சஸ் லிஸ்ட் வந்த உடனே அது லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுல எந்த கோர்ஸ் வந்து நல்லா இருக்கும், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எதை என்ரோல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் லெவல்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கோர்ஸை சஜஸ்ட் பண்றீங்களோ அது போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் நீங்க வைக்கும் பொழுது நார்மலா அதை அப்ரூவ் பண்றதுக்கும் அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் the parent institution should designate a faculty member as a facilitator to guide the students for registration till completion
இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கிரெடிட் கோர்ஸ். ஓகே, ஸோ இதான் நம்ம மென்டார்ன்ற கான்செப்ட்ல பார்த்தோம் நம்ம, ரைட்டா? ஸோ ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பரை வந்து எந்த சப்ஜெக்ட் நீங்க என்ரோல் பண்ற வைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ரோல் பண்றதுல இருந்து அவங்களை கம்ப்ளீட்டா அவங்க ஹேண்ட் ஹோல்டிங்ல கொண்டு போயிட்டு அவங்க எக்ஸாம்ஸ் முடிக்கிற வரைக்கும் அவங்க கூடவே அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு மென்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பரை நம்ம வந்து என்ன பண்ணலாம், நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலான்றது ஒரு கைட்லைன்ஸையும் கொடுக்குறாங்க அவங்க, ரைட்? அடுத்து வந்து ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கோர்ஸ் கோஆர்டினேட்டர் ஷல் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எவாலுவேட்டிங் த ஸ்வயம் கோர்ஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ டெஸ்ட் எக்ஸாம் நடத்துறது என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தினா கூட, பட் அந்த என்ன எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து எவாலுவேட் பண்ணி உங்க அசைன்மெண்ட்ல இருந்து உங்க மார்க்ஸ் இதெல்லாம் ஃபைனல் பண்ணி எவாலுவேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். தட் இஸ் த இன்ஸ்டிடியூஷன் வேர் த கோர்ஸ் கோஆர்டினேட்டர், அதாவது கோர்ஸை டெவலப் பண்ண அந்த ஃபேக்கல்ட்டி எந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்காரோ அந்த இன்ஸ்டிடியூஷனும் அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் தான் முழு பொறுப்பு அப்படின்றது வந்து ஜஸ்ட் கைட்லைன்ஸா கொடுத்திருக்காங்க. அண்ட் த ஃபைனல் எவாலுவேஷன் கிரைட்டீரியா இஸ் அனௌன்ஸ்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த கோர்ஸ் இட்செல்ஃப். ஒரு கோர்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிளியர்லி ஸ்டேட் என்னென்ன கிரைட்டீரியாவில் என்னென்ன காம்பனண்ட்லாம் நம்ம அந்த அந்த கோர்ஸை முடிக்கிறவங்களான்னு அசஸ் பண்ண போறேன். ஓகே, எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம்க்கு எவ்வளவு பண்ண போறேன், அசைன்மெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பண்ண போறேன், டிஸ்கஷன் போறதுக்கு எவ்வளவு பண்ண போறேன், இட் இஸ் ஆல் லெஃப்ட் டு த கோர்ஸ் கோஆர்டினேட்டர். அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணலாம் வந்து, இல்ல நான் வெறும் எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணி 100% ஐம் நாட் கிவிங் டூ மச் வெயிட்டேஜ் ஃபார் த அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அப்ப 100% பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ஓரியன்டட் தான் அப்படி இருக்கும். இல்ல சில பேர் என்ன பண்ணா, இல்ல நான் 70% போறேன், 30% ரைட், 70% எக்ஸாம்ஸ் எவாலுவேஷன் மார்க் கிரைட்டீரியா யூஸ் பண்ணிக்கிறேன், 30 வந்து அசைன்மெண்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு நான் போறேன். நார்மலா இந்த 70-30 பிராக்டிஸ் தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி கூட அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் என்ன சொல்லலாம், இல்ல நான் 70% எக்ஸாம்ஸ் வச்சிருக்கேன், 20 வந்து அசைன்மெண்ட் வச்சிருக்கேன், 10 வந்து டிஸ்கஷன் பண்றதுக்கு. ரைட்டரோ ஏன்னா நான் ஆக்டிவா டிஸ்கஸ் பண்ணணும், யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவா டிஸ்கஸ் பண்றாங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க, ஒப்பீனியன் பிளேஸ் பண்றாங்க, அப்படி இன்டராக்ஷன் பண்றாங்களோ அவங்களும் ஒரு 10% கொடுக்குறேன் அப்படின்றது கூட he can go for it. Okay, so it's all left to the course coordinator, but all this criteria இந்த இது எல்லாமே என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும், they have to mention it. Okay, அது அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து ஆன்லைன் செமஸ்டர் அண்ட் எக்ஸாமினேஷன் ஷல் பி த ப்ரிஃபர்ட் மோட். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு செமஸ்டர் முடிவிலையும் இதுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மலா பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் இந்த ப்ரிஃபர்டு மோட். தோ தே ஆர் கிவிங் ஆப்ஷன் ஃபார் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன், இது ஒன்று நீங்க போகலாம், கோர்ஸ் கோஆர்டினேட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் சொன்னா கூட, பட் எல்லா கோர்ஸ் கோஆர்டினேட்டருமே தேர் எக்ஸ்பெக்டட் டு சூஸ் த ஆன்லைன் மோட் ஒன்லி as of now, பிகாஸ் மாசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுன்றது இட் இஸ் வெரி வெரி டெலிஷியஸ் ஜாப். ஒரு யூனிவர்சிட்டி பண்ற வேலையை ஒரு சிங்கிள் ஃபேக்கல்டி சப்போஸ் டு கேரி அவுட், பட் ப்ராக்டிகலி இட் இஸ் மே நாட் பி பாசிபிள். ஓகேங்களா? ஸோ ஈவன் இந்த ஸ்டடி சென்டர், ஐ மீன் எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் பண்றது, அவங்களுக்கு இது அனுப்புறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூம்பர்சன் இதுன்றதால ப்ராசஸ்ன்றதால ஆஸ் ஆஃப் நவ் ஆன்லைன் மோடுன்றது தான் மோஸ்ட் ப்ரிஃபர்டு மோட் ஆஃப் conducting examination for the SWAYAM thing. Okay, the term and practical examination shall be conducted by the SWAYAM board or by the agencies authorized by the Ministry of Education. ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ப்ராக்டரிங் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் வெப் கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து கண்ட்ரோல்டா அவர் என்ன எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரோ அதை கம்ப்ளீட்டா ஒரு மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டர்ட் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றதுக்கு இது ஸ்வயம் போர்டு டைரக்டாவே மூவ் பண்ணலாம், இல்லைன்னா தே மே கோ ஃபார் சம் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி ஆல்சோ. அது ஐ மீன் தே மஸ்ட் பி ஆத்தரைஸ்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ் அப்படிதான் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. Right. Then the course coordinator through the host institution shall award marks or grades as per the evaluation scheme announced. ஓகே, அடுத்த எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாருன்னா அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் அவர் முதல்ல என்ன கிரைட்டீரியா சொல்லியிருந்தாரோ, எக்ஸாம்க்கு என்னென்ன எவாலுவேஷன் கிரைட்டீரியா சொல்லியிருந்தாரோ அந்த கிரைட்டீரியா அடிப்படையில் எக்ஸாம்ஸ் பர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணி அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க, என்ன கிரேட் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் த்ரூ த ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஹி வில் பி டிரான்ஸ்ஃபரிங் டு த கன்சர்ன்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்தந்த காலேஜுக்கு பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவர் இன்ஃபர்மேஷன் அங்கே பாஸ் பண்ணுவாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the certificate shall be signed by the national coordinator and the authorized signatory of the host institution. ஓகே, எந்த இன்ஸ்டிடியூஷன் ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து யார் ஆத்தரைஸ்டு கம்பெனி அத்தாரிட்டி இருக்காங்களோ அவங்களும் பிளஸ் அந்த நேஷனல் கோஆர்டினேட்டர் சொன்னோம் இல்லையா, யார் அந்த ஜாபை கொடுக்குறாங்க, யார் அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏஐசிடியா இருக்கலாம், என்பிடிஎல் இருக்கலாம், யூஜிசியா இருக்கலாம், இக்னோவா இருக்கலாம், ஓகே சார் நியோஸா இருக்கலாம், யார் வந்து இந்த கோர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த நேஷனல் கோஆர்டினேட்டர் ஸ்டெப் எடுத்தாங்களோ ஸோ அவங்க அந்த பர்டிகுலர் கோர்ஸோடைய நேஷனல் கோஆர்டினேட்டருடைய சிக்னேச்சர் அண்ட் இந்த ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனுடைய ஆத்தரைஸ்டு சிக்னேட்டருடைய சிக்னேச்சர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் சீலோட உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ல வந்து உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்குங்க. அண்ட் த பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஷால் இன்கார்பரேட் த மார்க்ஸ் ஆர் கிரேட்ஸ் அப்டைன்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த மார்க் ஷீட் தட் அக்கவுண்ட்ஸ் ஃபார்
ஃபைனல் அவார்ட் ஆஃப் த டிகிரி. ஓகே, ஸோ பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம காலேஜ் மற்றது என்ன பண்ணோம், யூனிவர்சிட்டி வி ஹாவ் டு டேக் த ஸ்டெப் டு இன்கார்பரேட். அவர் என்ன அந்த கிரெடிட் வாங்கினாரோ, என்ன கிரெடிட் வந்து பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து கெயின் பண்ணாரோ, ஸோ ஆஃப்டர் அப்டைனிங் த ஃப்ரம் த ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க அங்கிருந்து அந்த கிரேட் அண்ட் மார்க்ஸ் இதெல்லாம் அனுப்பின பிறகு என்ன மாதிரி கிரெடிட்ஸ் இந்த கிரெடிட் வாங்கி அனுப்பின பிறகு அதை நம்ம என்ன பண்ணோம், இங்க நம்ம சர்டிஃபிகேட்ல வந்து வி ஹாவ் டு மென்ஷன், வி ஹாவ் டு கிவ் இட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு நம்ம ஸ்வயம் கோர்சஸ்ல உள்ளுக்குள்ள அந்த ப்ராசஸ் போகும்போது என்னென்ன நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணுமோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, யூஜிசியோட இந்த கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் கைட்லைன்ஸ், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒரு ஆர்கனைசேஷன், ஹையர் எஜுகேஷன்ல இல்ல ஒரு காலேஜ்ல இல்ல யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல we are supposed to implement this same initiative அப்படின்னு சொன்னா what we are supposed to doன்ற மாதிரி யூஜிசியே ஒரு கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கைட்லைன்ஸை பத்தி நம்ம அடுத்த வீடியோல வந்து we can just discuss it. Okay, so thank you very much. Thanks for watching this video. We'll see you in the next video. Thank you.